வருது இல்ல அப்படி சொல்லு தப்பாக திருத்த போறோம். What is the zoological name for cockroach? அதான் உங்களுக்கு தெரியுது, ஆனா எழுதுன்னு சொல்ல தெரியல. 12 வருஷம் ஆயிடுச்சு. எப்படியே இருந்தா மாமியார் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கலேன், நல்லா இருக்க கண்ணு வேற காது கேட்கல போடுறது ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அன்னிலிருந்து உங்களுக்கு கேட்டு போயிடும். மூளை எந்த செல்களால் ஆனது? பூரானா காக்கரோச் கிட்ட சுவாசி கிட்ட அதே எவ்வளவு நேரம் இவ்வளவு நேரம் சொல்லுங்க. பாரசா பெரியப்பா பெரியப்பா அமெரிக்காவில் இருக்கிறார். சத்தமா சொல்றாங்க. வாட் இஸ் தி ஜுவாலஜிக்கல் நேம் ஃபார் காக்கரோச்? அப்ப டீச்சர் பெருமையா இருக்கும். இல்லையே டீச்சர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படி பண்ணுவாங்க. உங்க டீச்சர் சரியில்லைன்னு நீங்க சொன்னாங்க கரெக்ட் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. வாட் இஸ் தி ஜுவாலஜிக்கல் நேம் ஃபார் காக்கரோச்? வெரி பிளண்ட் அமெரிக்கா. கை தட்டுங்க. எங்க ஃபேமிலியே ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. எங்க அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாரு, எங்க அம்மா போட்டு அடிக்கிறாரு, பிரச்சனையா இருக்குது. எங்க அப்பா போயிட்டாரு, எங்க அம்மாவோட சண்டை, எதுக்கு அடிக்கிறாரு எங்க அப்பா, சம்பளமே பத்தல, எங்க அம்மா கஷ்டப்படுறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. என் ஃபேமிலியை பற்றியே புரிஞ்சுக்க முடியல. இதுல ஐபிஎஸ்எஸ் ரோசா சைனாசிஸ் எந்த ஃபேமிலி? என்னமோ படிக்கிறதாவும் சார் சம்மந்தமே இல்லாம படிக்கிறது. அப்படியா? An educational awareness session for 10th, 11th and 12th. Education awareness. விழிப்புணர்வு. யாருக்கிட்ட விழிப்புணர்வு, யாருக்கிட்ட காப்பாற்றணும், அதை தான் பார்க்க போறேன். நல்ல நிமிந்து உட்காந்துருக்கோம். நிமிந்து உட்காந்துருக்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நான் எப்போ வந்து நினைக்கிறீங்க உள்ள? எப்போ வந்த உள்ள? 9:30 காலையில் 6:30 இருக்கிற ஸ்டேஜில் நீ காலையில் 6:30 வந்து மைக் பொசிஷன்லாம் பார்த்து சேர் எப்படி போடுறோம், குழந்தைங்க எப்படி உட்காரோம், பேரண்ட்ஸ் எப்படி உட்காரணும், எங்க ஸ்பீக்கர் வைக்கிறோம், எங்க மைக் பிடிச்சி பேசினா கரெக்டாக கேட்கணும். அங்கே ஃபெலிக்ஸ் ஒரு அங்கிள் உட்காந்துருக்காங்க, கை தட்டுங்க அவங்க. எல்லா ஃபாதர் காலையில் வந்துட்டாங்க. ஏன்? நான் தான் சீஃப் கெஸ்ட் ஆச்சு. 9 மணிக்கு வரலாமே, 10 அப்படி வந்து காரில் இறங்கலாமே. உங்க அப்பா ஸ்தானத்தில் நிற்கிறேன், அதை புரிஞ்சுக்க கஷ்டம். பக்கத்தில் பார்த்து பேசி டைமை வேஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்ககிட்ட மட்டுமே நான் மைக் பிடிச்சி 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எங்கேயாவது போர் அடிச்சுதா? போர் அடிச்சுதா? உங்க கவனம் செதறிச்சா? முழுசா எங்க தானே இருக்கீங்க? என்னப்பா இது உண்மை என்ன பண்ணிருப்பீங்க? என்னன்னா
சரி மச்சான், ஏய் வாடி, எங்க போற? அவன் முதல்ல நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம என்னைக்கு அம்மாவுக்கு தெரியாம அப்பாவுக்கு தெரியாம ஒரு விஷயம் செய்யறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில துயரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். எல்லா விஷயத்தையும் எப்படி தான் அம்மா கிட்ட சொல்ல முடியும்? சொல்லாம போயிட்டாங்க. நிறைய பேரோட வாழ்க்கை பாழா போயிடுச்சாங்க. உங்களை கல்யாணம் பண்ணுறது பிறந்துட்டாங்கன்னே அவன் வருவான், வெயிட் பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாவை மாமனார் மாமியார தேர்ந்தெடுத்தவங்க வருவா, வெயிட் பண்ணுங்க செல்லாம். அது வரைக்கும் வளர்ச்சி நோக்கி போராடாங்க. வளர்ச்சி தாங்க நாளை தலைமுறைக்கு அழகு. அவருடைய முதல் கட்டளையை சொல்ல போறேன். எல்லாரும் கோரஸா சொல்லுங்க. நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கை கோர்த்து மடிக்க வைங்க. போன வருஷம் மாலவிகா, சாந்தி, கோகிலா 3 பொண்ணுங்க. ஒருத்தர் 600க்கு 600, ஒருத்தர் 699, 598, ஒரு பாய் 599 +2 மெட்ரிகுலேஷன். 10th 499, 498, 497, 500 போட்டாங்க. அப்புறம் ரீகரெக்ஷன்ல படிச்சு ஒரு பையன் தமிழ், இங்கிலீஷ்ல தமிழ் சட்டம். அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்டேன், எப்படிடா நீ இவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க? எல்லாம் சென்டம் எப்படிடா? அங்கு நாங்க எக்ஸாம் எழுதல. அப்ப வேற யார் எழுதுனா? எல்லாமே சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் தான் வந்து எழுதுனாங்க. என்னப்பா சொல்ற? டீச்சர் எப்படி போய் எக்ஸாம் ஹால்ல வருவாங்க, நீங்க தான் எழுதணும். அங்கிள் நீங்க தான் புரியாம பேசுறீங்க. நாங்கன்னா எல்லா வாத்தியாரும் கை பிடிச்சா கூட்டு போன எக்ஸாம் ஹாலுக்குள்ள. வேற எப்படி கூட்டு போனேன்? எல்லா சப்ஜெக்ட் டீச்சரையும் இங்க உட்கார வச்சு கூட்டு போனாங்க, இங்க உட்கார வச்சு கூட்டு போன சொல்லலாம். அந்த பசங்களை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சர் உள்ள வந்து கிளாஸ் ரூம்ல 45 மினிட்ஸ் கழிச்சு வெளியே போறாங்கல்ல, அது இல்ல கிளாஸ் ரூம். இப்படி உள்ள போற டீச்சர் ஒளியாக, ஞானமாக, குரலாக, கருத்துக்களோடு உள்ள போய் நிரந்தரமா உட்கார்றாங்க. நிற்கே அதற்கு தக உள்ள போய் உட்கார்றாங்க. அந்த டீச்சரை கூட்டிட்டு போய் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா உள்ளிருந்து டீச்சர் சொல்ல சொல்ல எழுதின அகத்தின் அழகு. அதே மாதிரி நீங்களும் இந்த 58 நாள் இருக்குது +2, 69 நாள் இருக்குது 10th போர்டு எக்ஸாம், 11th 58 நாள் போதும், ஜெயிச்சிடலாம், நிறைய ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். எக்ஸாம் பயத்துல போகணும். நீங்களும் அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல அப்படி உட்கார்ந்து வாத்தியார் டீச்சர் சொல்றதை இன்னிலிருந்து காதால கேட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வச்சிட்டீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். அது எப்படி தான் அதான் சொல்ல போறேன். ஸ்டூடெண்ட்னு என்னன்னு அர்த்தமே தெரியும். ஒரு மாணவனுக்குரிய அர்த்தமே தெரியும். கிளாஸ் ரூம்ல இப்ப எப்படி சைலண்டா இருக்கீங்க, அந்த மாதிரி 1-to-1 கனெக்ட் ஆகும் டீச்சரோட, வாத்தியாரோட. டியூட்டர் அல்லது டீச்சர், டியூட்டர் பிளஸ் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டியூஷன். ஸ்கூலே டியூஷன் சென்டர் தான். நீங்க ஃபீஸ் பில் எடுத்து பாருங்க, டியூஷன் ஃபீஸ் தான் போடுறீங்க, கரெக்டா இல்லையா? ஆனா நீங்க இங்க டியூஷன் இல்ல, தனியா ஒரு மனமாடியில் ஒரு டியூஷன் டீச்சரை போய் டைம் வேஸ்ட் பண்றது அல்ப. ஸ்டுடியோ மாதிரி உட்கார்ந்து சொல்றாரு டாக்டர் கலாம் கிளாஸ் ரூம்ல. ஸ்டுடியோ சத்தமா இருக்கா, சைலண்டா இருக்கா சொல்லலாம். சைலண்ட் என்ன ஸ்பெல்லிங்? சத்தமா சொல்லுங்க. கடைசி 3 எழுத்து என்ன? ஸ்டுடியோ என்ன எழுத்து? சத்தமா சொல்லுங்க, என்ன ஸ்பெல்லிங்? முதல் 4 எழுத்து எடுங்க. ENT ஒண்ணா சேருங்க. ஸ்டூடெண்ட்க்கு அர்த்தமே அவ்வளவுதான். ஸ்டுடியோ மாதிரி உட்கார்ந்து கிளாஸ் ரூம்ல சைலண்டா அந்த வாத்தியார் சொல்ற உள்ள போட்டு வேற ரெக்கார்ட் பண்ணனும் வெச்சீங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையை ரெக்கார்ட் பண்ணா அந்த ரெக்கார்டிங்க்கு பேரு STUDYING, ஸ்டுடிங்னு பேரு. அதுதான் ஸ்டடிங்னு மாறுச்சு. இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை. என்னமோ ஸ்கூலுக்கு போறீங்க
எல்லாம் கட் பண்ணா ஏணி உள்ள இருக்குது. சரஸ்வதிக்குள்ளேயே லட்சுமி உட்கார்ந்துருக்காங்க. புரியாம போச்சு. ஸ்கூலுக்கு போறோம். அம்மா ஏன் சாப்பாடு கட்டி கொடுக்குறாங்க? எத்தனை பேருக்கு அம்மா சாப்பாடு கட்டி கொடுத்துருக்காங்க? கேட்டுருங்க. எல்லாரும் கையா இருக்கு. காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிற அந்த தாய், அது இஸ்லாமிய தாயா இருந்தாலும், கிறிஸ்துவ தாயா இருந்தாலும், இந்து தாயா இருந்தாலும், அந்த தாய்க்கு எந்த மதமும் உள்ள நெருங்க முடியாது. தாய் தாய் தான். அந்த தாய் ஹோம்வொர்க் பண்ணுது. காலையில் 5 மணிக்கு ஹோம்வொர்க் பண்றா. என் குழந்தைக்கு இன்னைக்கு சாம்பார் பிடிக்குமே, நேற்று தானே சாம்பார் கொடுத்து இன்னைக்கு ஒரு காரக்குழம்பு வைக்கலாம். குருமா கேட்டாரு குழந்தை. ஸ்கூல்ல போய் பிரின்சிபலோட ஷேர் பண்ணி சாப்பிடுவாரு. அன்னைக்கு கேட்டாரு, இன்னைக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறானே. நைட்டு பிளான் பண்றா. முன்கூட்டியே பிளான் பண்ணி என் குழந்தை என் பையன் கொண்டு போய் சாப்பிட்டோன்னு ஒரு சாப்பாடு இல்லை, எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கா. மத்தியானம் கொண்டு வந்து பிரிக்கிறீங்க. ஏன் அம்மா சாப்பாடு கொடுத்தா? அவ பொண்ணுக்கு அவ பையனுக்கு தான். ஆனா டீச்சருடைய மாணவன் வீட்டுல வளர்றான். அந்த டீச்சர் அம்மா என்ன நம்பி இருக்கு, என் மாணவன் அனுப்புறோம்ட்டு. என்னைக்கு வீட்டுல ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டாங்களோ உங்க அம்மா, அன்னிலிருந்து அது அவங்க பையன் கிடையாது, அவங்க பொண்ணு கிடையாது, அது எஸ்எஃப்எஸ் மாணவன் வளர்றான் வீட்டுல. கிளாஸ்ல பின்னாடி உட்காந்து மாட கூப்பிடுறியா, நாய கூப்பிடுறியா, ஆட்டோ கூப்பிடுறியா, நிமிஷம் தம்பி. இல்ல சார், நான் பண்ண மாட்டேன் சார், எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க சார். என்னுடைய அழ உலகமாக நடிப்பு. அன்னைக்கு ஆரம்பிச்ச நடிப்பு தான் ஓட்டேரி நிறைய வரைக்கும் உதவி. என்னையே அவமானப்படுத்தல, நான் பல்லு பண்றவன் தெரிஞ்ச ஏன் என்ன வந்து ரசிச்சா. அப்பா அம்மா கூட்டிட்டு வா, ஈஸியா வாங்கிட்டு போனே சொல்லல. யோசிக்கமா யோசிக்க மாட்டேன். யோசிச்சேன். தெரியுமா கேட்டாரு, நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா சார்? நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ், 2000 பேர் வராங்க. முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள், சிறப்பு விருந்தினர்கள் வராங்க. ஒரு டீச்சர் சண்டை போட்டு என்கிட்ட மைக் வாங்கியிருக்காங்க 15 நிமிஷம். யாரோ ஒரு மாணவன் கிளாஸ்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு பெருகிறமா சத்தம் கொடுப்பானா, அப்படியே இருக்குமா. அது ஒரு கலை. அந்த கலையை மேடையில் அரங்கேற்றம் பண்ணணும். அந்த பையனை மேடை ஏறணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாணவன் நீ தான் சொல்றாங்க. அன்னைக்கு நடக்குங்க. என் டீச்சருக்குள்ள இருக்கிற அம்மா அப்படி மேடைக்கு போற ஒரே கூட்டம். இதே மாதிரி 1973 வருஷம் அப்பா பிறந்தாங்க. தெரியாது, அம்மா பிறந்தே மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு மை கிட்ட போயில ஹலோ ஹலோ காக்கா கூட்ட காக்கா வந்துருச்சு. நாயெல்லாம் ஓடுது, மாடு ஓடுது, எல்லாரும் ரசிக்கிறாங்க. 15 நிமிஷம் கழிச்சு முடிச்ச உடனே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. அப்ப தெரியாது அது உயர்ந்த மரியாதை. அப்போ அந்த தாயை தேட எங்க அம்மா கொடுத்த தாயை டீச்சர் அப்படி வராங்க. காடி பெருமை, நான் சாதிச்சுட்டேன். ஒரு மாணவன் மூலமா முந்தானது 15 ரூபாய் எடுத்து கொடுத்துச்சு அந்த டீச்சர். my first salary, my first gift to teacher. அன்னைக்கு 15 ரூபாய்ங்கிறது 15,000 மாதிரி. இன்னைக்கு நான் மைக்க பிடிச்சா மிமிக்ரி ப்ரோக்ராம் போனோம்னா ½ மணி நேரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் நான் போக மாட்டேன். நான் இப்போ போறதே இல்லை. இன்னைக்கு டாக்டர் கலாம் ஐயா 2014 வருஷம் மார்ச் 1ஆம் தேதி
50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும் தாமோ வாழ்க்கை அர்ப்பணி அப்படின்னு என்கிட்ட சத்திய பிரமாணம் வாங்கினாரோ அன்னிலிருந்து நான் ப்ரோக்ராமுக்கு போகிறவர்கள் சினிமா கேட்காம போட்டு 20 hours மாணவன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வி குடும்ப ஒப்பந்தத்தை உருவாக்குறதுக்கு தர கல்வி பயணம் Champion, kay sa ஹெலிகாப்டர் தான் பார்க்குறேன் டீச்சர். ஏன்னா அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற காம்படிஷன் நடக்கலாம். அந்த 2 நிமிஷம் தான் கொடுப்பாங்க ஒரு ஆளுக்கு. நீ எப்படியாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடா, நம்ம ஸ்கூலுக்கு பெருமையாக இருக்கணும். ஒரு எச்சமான மேடையே ப்ரைஸ் வாங்கல அப்படின்னு எச்சம் சொன்னாரு. மேடம் நீ என்ன சொன்ன? சார் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டா எனக்கு என்ன சார் கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டேன். அவரே கேட்டார், உனக்கு என்ன ட்ரைவர்? நீ என்னடா சொன்ன? இந்த மீசி எடுத்துருக்கலான்னு கேட்டேன் மேடம். அவர் என்னடா சொன்னாரு? இன்னைக்கே மீசி எடுத்துட்டு வந்தாரு மேடம். ஏன்டா இன்னைக்கே எடுத்துட்டாரு? காம்படிஷன் தான் நடக்கவே இல்லையே. நானும் கேட்டேன். அதுக்கு நன்றி சொன்னாரு எச்சம். என்னைக்கு உன் எச்சம் பரிசு முதலே கொடுத்துட்டாரு உனக்கு தோணுதோ உனக்குள்ள ஒரு கனவு உண்டாகும். ஜெயிச்சே தீர்ந்த வைராக ஒரு மாணவனுக்கு ஒரு தேவைன்னா அதை இறங்கி வேலை செய்யறாங்க. அந்த தாய் அதை மாத்திய டீச்சர் உடனே கூட்டு போயிட்டாங்க. நான் மேல இருந்து பாக்குறேன், இறங்கி வரேன். அப்படி பார்த்தா ஏர்போர்ட் ஹெலிகாப்டர் கரெக்டா 2 காலம் கிளம்பா எல்லாம் அப்டேட்ல வச்சுட்டாங்க. 2 பைலட் வருவாங்க, உள்ள உட்காருவாங்க. உட்கார்ந்து ப்ரொபல்லர் சுத்த மேத்ஸ் டீச்சர்ல அந்த மேத்ஸ் ஊத்தி அப்படியே இருப்பாங்க. ஸ்டெப் 1 2 பைலட் வருவாங்க. ஸ்டெப் 2
A teacher teaches not from the book, a teacher teaches from the heart னு சொல்றாரு. அத நீங்க புரிஞ்சுக்கவே. டெஸ்ட்னா பயப்படுறீங்க, எக்ஸாம்னா பயப்படுறீங்க. முதல்ல டெஸ்ட் யாரு படிக்கிறாங்க? யாருக்கு? நீங்க யாரு? ஸ்டூடண்ட்ஸ். மறுபடியும் கேக்குறேன், ரெண்டாவது டெஸ்ட் யாரு படிக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ். வாய்ஸ் சத்தமா சொல்லுங்க. மூணாவது முறை கேக்குறேன், டெஸ்ட் யாரு படிக்கிறாங்க? நாலாவது முறை கேக்குறேன், என்ன சொல்றீங்க? ஸ்டூடண்ட்ஸ். பார்த்தலாம் என்ன சொல்றாங்க கலாம் சார். ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இல்ல ஒரு சயின்ஸ் டீச்சர் 50 டெஸ்ட் வச்சாங்க 50 மார்க். டெஸ்ட் யாரு படிக்கிறாங்க? ஒரு பையன் 50க்கு 50, ஒரு பையன் 50க்கு 40, ஒரு பொண்ணு 50க்கு 20 மார்க், ஒருத்தன் 10 மார்க், ஒருத்தன் 0, ஒருத்தன் வரவே இல்லை, ஒரு பொண்ணு 0. 50 மார்க் எடுத்த அந்த பொண்ணுகிட்ட போய் அந்த சயின்ஸ் வாத்தியார் அந்த டீச்சர் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் ராக்காங்க, நானே எழுதின மாதிரியே இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்கு. அப்போ கிளாஸ் உள்ள நீ எப்படி கவனிச்சிருக்க, எவ்வளோ அன்பு என்ன தவிர நீ யாரையும் பார்க்கலையே, அப்படி இருக்கா. 50 out of 50 தேங்க்ஸ் ராஜா. 20 மார்க் எடுத்த பையன்கிட்ட போய் ஒரு டோரை திறந்த இன்னொரு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சம்பந்தம் இல்லாத எவனோ உனக்குள்ள இருக்கானே என்ன வெளியே வச்சுக்கிறாங்க. சாரி சார். 0 எடுத்த பொண்ணுகிட்ட போய் டீச்சர் அம்மா காலையில் குட் மார்னிங் சொல்றேன், குட் ஆஃப்டர்நூன் சொல்றேன், போகும்போது குட் நைட் சொல்லி அனுப்புறேன், குட் ஈவினிங் சொல்றேன், சாப்பிட்டீங்களா டீச்சர்னு கேட்குறேன், நான் சொல்றதெல்லாம் செய்யறேன். ஒரு டீச்சர் அவங்க பிள்ளை வரவே இல்லையா கண்ணு அழுகுறாங்க, கண்ணில் கொட்டுது தண்ணி. சாரிங்க. இப்ப சொல்லுங்க, டெஸ்ட் உண்மையிலே யாருக்கு நடக்குது? சத்தமா சொல்லுங்க. இதே கொஸ்டின் 5 தடவை கேட்ட முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் நடக்குதுன்னு சொன்னீங்க. ஆனா கல்வியினுடைய ஆழத்தை உள்ள போய் பார்க்கும்போது யார் நடக்குது? அப்ப இந்த ரகசியத்தை புரிய வச்ச டாக்டர் கலாம் இந்த கை தட்ட போறீங்க. டெஸ்டே ஒரு டீச்சருக்கு தான் நடக்குதுன்னா அப்ப எக்ஸாம் யாருக்கு நடக்குது? அப்போ celebrating the teachers is nothing but celebrating the examination. எக்ஸாம் என்ன ஸ்பெல்லிங்? EXAM. சத்தமா சொல்லுங்க. வயரெல்லாம் கனெக்ட் பண்ணி இங்க ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அங்க ஒரு ஆன்சர் ஷீட் இருக்கும். பிளாங்கா ஹார்ட் வேலை செய்யான்னு அந்த மிஷினை தட்டினா இங்க இருந்து அப்படியே ஆன்சர் போய் எழுதும், அப்படியே எழுதும். அந்த மிஷினுக்கு பேர் என்ன? என்னப்பா? ஆடியோகிராம் எடுக்கிறான், ஹார்ட் வேலை செய்ய அந்த பேர் என்ன? நல்லா சொல்லு. ECG. சத்தமா சொல்லுங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன? எலக்ட்ரோகார்டியோகிராம். சொல்லுங்க. சத்தமா. உள்ள இருக்கிற ஹார்ட் வேலை செய்யாத வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா அதுக்கு பேர் என்ன? ECG. மூளை, உள்ள இருக்கிற மூளை அடிபட்டுருச்சு, பேரண்டல் லோப், ஃப்ரான்டல் லோப், பிட்யூட்டரி கிளாண்ட், மெடுல்லா ஆப்ளிகேட்டா, செரிப்ரம், வயரெல்லாம் கனெக்ட் பண்ணி அந்த பேப்பர் வச்சு விஷயத்துல எழுதி
இங்கெல்லாம் போயிட்டு எனக்கு டைம் போயிடுச்சு, நான் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கு வந்து இங்கே இருந்த மாதிரி அமைதியாக எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணீங்களோ அமைதியாக போயிட்டு கொஞ்சம் கூட பேசாத, எனர்ஜி வேணும். ஏன்னா அடுத்து போகிற ப்ரோக்ராம் தான் மோட்டிவேஷனு. இப்போ கிடையாது, என்னோட கனெக்ட் ஆகிறதுக்காக எவ்வளோ பேசுகிறேன், இதுக்கப்புறம் தான் மோட்டிவேஷன் நடக்க போகுது. அதனால போயிட்டு டீ குடிச்சிட்டு அந்த டீ கொடுக்கும்போது நின்றுட்டு குடிக்காதீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல மண் வட்டாலும் பரவாயில்ல உட்கார்ந்து குடிக்கிறீங்க. சூடாக பிஸ்கெட், ஒரு பிஸ்கெட்டோ 2 பிஸ்கெட்டோ கேட்பாங்க. இல்லை அது பத்திரமா ஒன்று கேட்கணும்னா கேட்டு வாங்கிக்கணும், தப்பு இல்லை. புரியுதா? ஃப்ரெண்டு கிட்ட குடிக்கிறீங்க. இந்த டீச்சர்னால படி படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு படியும் உங்கள் படிக்கட்டுகளா மாறும். நீங்க எவ்வளவு கேள்வி பண்ணாலும், கிண்டல் பண்ணாலும், அவமானப்படுத்தினாலும் படி வாங்க தெரியாத பட்டாம்பூச்சிகள் இருக்காங்க டீச்சர்ஸ். தெய்வத்துக்கு பக்கத்துல இருக்கிற குரு அல்லவா, அவங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணும், பின்னாடி இருக்கிற அத்தனை பேரண்ட்ஸும் ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குழந்தைகள் மேல இருக்கிற பயம் அவங்களுக்கு போகணும். ஏன்னா அவங்க பெற்றெடுத்த குழந்தைகள் அத்தனை பேரும் சாம்பியன்ஸ் என்றதை இன்னைக்கு அவங்க பார்த்துட்டாங்க. இந்த சந்தோஷம் தொடர்ந்து நீடிக்கணும்னு ப்ரே பண்ணுங்க டீச்சர். அங்க இருக்கிற அம்மாவெல்லாம் டீச்சர் நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணுங்க. உங்க டீச்சருக்காக ப்ரே பண்ணுங்க எல்லாரும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த மாணவர்கள் வேறு, இனிமேல் நீங்கள் பார்க்க போற மாணவர்கள் வேறு. இனி உங்கள் வருவரை ஒரு கோவிலாக காட்சியளிக்கும் மாணவர்கள் உங்களை விட்டு அகல மாட்டார்கள். அடுத்து அவர்கள் பயணம் செய்கின்ற பயணம் அவர்களை சாம்பியன் டீச்சராக உங்களை உருவாக்கும். இந்த சமூகம் உங்களை அங்கீகரிக்கும் டீச்சர்ஸ். இனி வகுப்பறையை சாம்பியன் வகுப்பறையாக மாறும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா டீச்சர்? இதோ கைத்தட்டல் பதில் சொல்லுவாங்க. டீச்சர்கள்லாம் நான் வாட்ஸ்அப்பில் ஒரு வாரமாக தொடர்பு கொண்டு
Thank you.